அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் 6 எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட்ல எங்கே முடிஞ்சிருக்கோம்னா நம்ம ராஜோட பையனை காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாங் ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலிங்க, அவங்கள ஒரு 3 டீமன் இருக்காங்களாம். அவங்க வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக ஒரு பெரிய மான்ஸ்டர் அது என்ன பண்ணுது, நம்ம ஹீரோவை முழுங்கிடுச்சு. ஆக்சுவலாக அந்த மான்ஸ்டருக்கு நம்ம ஹீரோவை பற்றி தெரியல. அவன் என்ன பண்ணுறான், அவன்கிட்ட தான் டிவோவரிங் சீல் இருக்குல்ல, ஈஸியாகவே அந்த ஒரு மான்ஸ்டர் வயிற்றை கிழிச்சிட்டு வெளில வந்துடுவானா. வந்தது மட்டும் இல்லாமல் அந்த மொத்த மான்ஸ்டரையும் இவன் அப்சர்வ் பண்ணிக்கிட்டான். டிவோவரிங் சீல் வச்சிருக்கவங்ககிட்டயே டிவோவரிங் பவரை பற்றி பேசினா இப்படி தான் நடக்கும். இன்னொரு பக்கம் நம்ம ஷாவியான் பார்த்தீங்கன்னா லெவல் 3க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்கிரேட் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், சும்மா இல்லாமல் அவனை வெறுப்பேற்றுறாங்க. தம்பி டிவோவரிங் பவர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுப்பா அப்படிங்கிறான். அவனுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. டே பையா உன்னை என்ன பண்ணுறான் பாரான்னு சொல்லிட்டு வேகமாக வர நம்ம ஹீரோ விட்டுருவானா என்ன, அவனோட கிரியேஷன் மார்ஷல் ஆர்ட்ஸை வச்சு சரியான அடி அடிக்கிறாங்க. அவனால் சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் அங்கே நம்ம ஹீரோ நிறுத்தலை. அடுத்து என்ன பண்ணுறான்னா அவனோட டிவோவரிங்கை அவனுக்கு எதிர்க்கே பயன்படுத்துகிறான். இப்போ ஒரு மான்ஸ்டர் அப்சர்வ் பண்ணால, அதே மாதிரி ஒரு மான்ஸ்டர் அவனை அட்டாக் பண்ணுது. இப்போ அல்ல கைங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள எல்லாரையுமே நம்ம ஆட்கள் சிறப்பாக கவனிக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு குறையும் இல்லாத அளவுக்கு நல்லாவே கவனிக்கிறாங்கப்பா, அதில் தப்பு சொல்ல முடியாது. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், இவனை டிவோவர் பண்ணுறான்ல, இவனோட நிர்வாண சீல் நம்ம ஹீரோவுக்கு வந்துடுச்சு. அங்கே இருக்க பார்வையாளர்கள் எல்லாமே அதிர்ந்து போகிறாங்க. என்னடா சாங் ஃபேமிலியே லிந்தாங்கிட்ட தோற்று போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அதிர்ந்து போய் பார்க்குறாங்க. இந்த பையன் எந்த அளவுக்கு தாண்டா ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த டாப் 24ல் நம்ம ஹீரோ எல்லாமே வந்தாச்சு. இவன் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 8ல் இருக்கான் போல தெரியுது. அதே மாதிரி ரிசல்ட்டுமே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த டாப் 24ல் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மலை இருக்குது. அந்த மலை மேலே தான் அடுத்த லெவல் காம்படிஷன் நடக்கும். அங்கே இவங்க எல்லாமே வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் செலக்ட் ஆனாங்களோ அவங்க காலு கீழே ஒரு ஒளிவட்டம் வருதுங்க. ராஜோட பையன் நானெல்லாம் செலக்ட் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல, இது எல்லாத்துக்கும் காரணம் லிந்தாங் தான் அப்படிங்கிறான். ஆனால் லிந்தாங் மட்டும் ஹெல்ப் பண்ணல இல்லையா, ஷாவ்தேவ் ஷாவ்யான் 2 பேருமே கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஷாவ்தேவ் என்ன சொல்லுது, பார்த்தியா என்னோட நல்லா இப்போ உனக்கு புரியுதா அப்படிங்குது. இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி அந்த மலை மேலே போயிட்டாங்கப்பா. இப்போது இங்கே கட் பண்ணால் ஏகப்பட்ட சூனியக்காரங்க உட்காந்துருக்க மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்க. என்னடா இடம் அப்படின்னா, இவங்கெல்லாம் வந்து வெஸ்டர்ன் ப்ராக்டிஷனர்ஸ். நம்ம ஆட்கள் எல்லாமே ஈஸ்டர்ன் ரீஜனை சேர்ந்தவங்க. இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, அந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்காக ஒரு பெல் அடிச்சதில்ல, மணி அடிச்சிடுச்சு, நம்மளும் போய் அவங்களுக்கு சாவு மணி அடிப்போம் அப்படிங்கிறானுங்க. இவனுங்க என்ன பிளான் பண்ணுறானுங்க அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் நம்ம ஆட்கள் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல் காம்படிஷனுக்காக மவுண்டனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்மள இருந்தவங்க அங்கே வந்து சேர்ந்துட்டான். எல்லார் பார்வையும் யார் மேலே இருக்கும், கண்டிப்பாக இவன் மேலே தான் இருக்கும். இப்போ இந்த சிந்தியன் இருந்தான்ல, அவன் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தான். திடீர்னு என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு இவனோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து இவனோட லக்கு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறான். யார் லிந்தாங்க பார்த்து சொல்கிறான். ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு ஒரு மனுஷனுக்கு லக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும், பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். லிந்தாங்க என்ன சொல்கிறான், நம்ம சண்டை போடுவோம்ல அப்போ தெரியும் உனக்கு அப்படிங்கிறான். ஆமாம் நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ ஒவ்வொருத்தரும் மலைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. சரி எல்லாரும் போயாச்சு, நம்மளும் உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஷீல்டு இவங்களை சுற்றி போடுறாங்க. என்னடா நம்மளை மட்டும் கவர் பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஆட்கள் கொஞ்சம் அதிர்ச்சியாக பார்த்தா கூட, இதுக்கு முன்னாடி ஒரு எல்டரை மீட் பண்ணாங்க இல்லையா, அவர் தான் அந்த இடத்துக்கு வராரு. இவர் தான் நம்ம ஆட்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்து அந்த பேட்டில் ஃபீல்ட்லேருந்து சிட்டி காமிச்சிருப்பார் இல்லையா. ஸோ எதுக்காக வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இருந்தாலும் இவரை பார்த்து இவங்களுக்கு பயம் கிடையாது. அவர் வந்து அவரோட பேரை சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் எந்த செக்டார்லேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத சொல்கிறாரு. இவர் வந்து தாவ் செக்டார்னு சொல்லிட்டு ஒரு செக்டார் இருக்குது. டாப் 8 செக்டாரில் இவங்களதுமே ஒன்று. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என்னதான் இவங்க செக்டாரில் ஆட்கள் கம்மியாக இருந்தால் கூட எல்லாருமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம். ஆக்சுவலாக இந்த எல்டர் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா, இந்த ஒரு காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா என்னோட செக்டாரில் நீ ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வந்திருக்காரு. இவர் என்ன சொல்கிறாரு, என்னதான் எங்கள் செக்டார் சின்னதாக இருந்தால் கூட மற்ற செக்டாரில் உனக்கு என்ன ஃபியூச்சர் இருக்குமோ அதை விட பிரைட்டான ஃபியூச்சர் இங்கே இருக்கும் அப்படிங்கிறாரு. இவங்களுக்குலாம் அதிர்ச்சி, என்னடா காம்படிஷனே முடியல அதுக்குள்ளே இன்விடேஷனா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ எடுத்தோன்னு ஓகே சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான், இது மிகப்பெரிய ஒரு விஷயம், நான் யோசிச்சு முடிவு எடுக்கணும், எனக்கு டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அவர் பார்க்குறாரு, இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி கூட நீ வந்து உணர்ச்சி வசப்படாமல் முடிவு எடுக்கிற, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாம் பொறுமையாக யோசிச்சு நல்ல ஒரு முடிவாக எடு, நீ கண்டிப்பாக ஒரு சிறந்த முடிவாக எடுப்ப நம்புறேன்னு சொல்லிட்டு மனுஷன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இந்த பொண்ணு இன்னுமே அதிர்ச்சியிலேருந்து வெளியில் வரலங்க. சரி வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனோடனே இவன் பார்க்குறான், என்னடா இந்த இடத்துல ஒன்றுத்தையுமே காணுமே அப்படின்னு பார்க்குறான். ஏன்னா யாருமே காணும். திடீர்னு பார்த்தா ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுமா. அந்த 8 எல்டர்ஸ் இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ ஒருத்தர் மட்டும் வந்து பேச ஆரம்பிக்கிறார். மனுஷன் என்ன சொல்கிறான், நீங்கள் இந்த இடத்துல கால் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேலண்டட் பீப்புள் அப்படிங்கிறான். இந்த ஒரு காம்படிஷனில் இவங்க எடுக்க போகிற அந்த ஒரு ரேங்கிங், அதை வச்சு தான் வந்து மற்ற செக்டார் இவங்களை எடுக்கலாமா வேணாவா அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஸோ ரேங்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இந்த டாப் 3ல் வராங்கல்ல, அவங்களுக்கு இந்த செக்டாரை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. மற்றவங்களெல்லாம் சூஸ் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சாம்பியன்ஷிப் அடிக்கிறான்ல,
அவன் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட செக்டாரில் ஜாயின் பண்ணிக்கலாமா. இவரோட செக்டார் பேர் பார்த்தீங்கன்னா யுவான் செக்டார். இருக்கிறதுலே டாப் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் செக்டார்னா இவங்களுக்கு தானா. அது மட்டும் இல்லாமல் சிந்தியன் இருக்கான்ல, அவனோட டைனஸ்டி வந்து இந்த யுவான் செக்டாருக்கு கீழே தான் வருது. ஸோ கண்டிப்பாக சிந்தியன் தான் ஜெயிப்பான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் பத்தாததுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த காம்படிஷனுடைய அந்த சாம்பியன்ஸ் அவங்க எல்லாமே கூட யுவான் செக்டாரில் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் செக்டாராக இருக்கும். ஸோ இந்த காம்படிஷனோட ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க, ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணணும். உயிரோட இருந்தாலும் சரி செத்தாலும் சரி டிஃபீட் பண்ணணும், அவ்வளோதான். இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இன்னொருத்த வரான். யாரான்னு பார்த்தா லில்லாங்தேன். இவன் எப்படி இங்கே வந்தான்னு தெரியல. இவன் வரும்போதே மறுபடியும் பழைய புராணத்தையே பாடுறாங்க. மறுபடியும் பிரான்ச் ஃபேமிலி மெயின் ஃபேமிலி இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னுடைய சாவு இங்கே தான்டா, நிச்சயம்டா அப்படிங்கிறான். நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு இவன்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கான், இவனோட ஆரா மாறி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இவனா சொல்கிறான், நீ கவலைப்படாத, உன்னை கொன்று நான் கண்டிப்பாக வந்து சூப்பர் செக்டாரில் ஜாயின் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உன் ஃபேமிலியும் கொன்று நான் உங்ககிட்ட அமுச்சு வைக்கிறேன். நீ ஏன்ப்பா தனியாக இருக்கணும் அப்படிங்கிறான். இப்போ அந்த எல்டர் இருக்கார்ல, அவர் கேட்குறாரு, இவன் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பான், அவனுடைய ஆரா வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உன்னால் வந்து ஜெயிக்க முடியுமான்னு தெரியல, நான் வேணா ஏதாவது பண்ணி அவனை வேறு குரூப்பில் போட்டுருவா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், இல்லை எனக்கு அவனுக்கு பகை இருக்குது, நான் தான் வந்து அதை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். அவரும் பார்க்குறாரு, சரி பையனுக்கு வந்து தைரியம் இருக்குது, சரிப்பா பார்த்து ஜாக்கிரதையா இரு, அவன் வந்து முன்ன மாறல, அவனோட ஆரா எல்லாமே மாறி போயிருக்கு, ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிறாரு. சரிங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இப்போது லார்ட்ஸ் போட வேண்டிய அந்த ஒரு டைம் நிறைய டோக்கன்ஸ் மாதிரி தூக்கி போடுறாங்க. இதில் யார் என்ன டோக்கன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் யார் சண்டை போட போகிறாங்க அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். இந்த எல்டர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஹீரோவும் லில்லாங்தேனும் சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி மாற்றி விட்டுறாருப்பா. ஸோ முதல் சண்டையே இவங்க 2 பேருக்கு தான். மற்றவங்கலாம் விலகி போயிட்டாங்க. இவங்களை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஷீல்டு அப்படிங்கிறது போடப்படுது. லில்லாங்தேன் என்ன சொல்கிறான், உன்னோட லக்கு இவ்வளோ சீக்கிரம் காலியாகும் நான் நினச்சி கூட பார்க்கல, பாத்தியா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே என்கிட்ட மாட்டிக்கிட்டா அப்படிங்கிறான். அட பாவி, அவங்க விரிச்ச வலையில் நீ தாண்டா வந்து விழுந்திருக்க. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஃபேமிலி காம்படிஷனில் ரூல்ஸ் அப்படிங்கிறத மீறி நீ வந்து எங்கள் அப்பாவை காயப்படுத்திருக்க, அவர் அசிங்கப்படுத்தி இன்சல்ட் பண்ணியிருக்க, அதுக்கான நீதியை இன்னைக்கு நான் கண்டிப்பாக வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல, அவன் அதெல்லாம் மதிக்கவே மாட்டாங்க. அவனுக்கு பேய் பூச்சிக்கிச்சு போல தெரியுது. அவனா சொல்கிறான், உங்கள் அப்பா ஒரு குப்பை, அவனுக்கு வந்து சுத்தமாக திறமை இல்லைன்னா நான் என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி தான் சண்டை போடுறாங்க வச்சுக்கோங்களேன். பெருசாக ஒன்றும் எனர்ஜி அட்டாக் அந்த மாதிரிலாம் பயன்படுத்தலை. ஆக்சுவலாக இவங்க 2 பேருக்குள்ளே எத்தனை வருஷத்து பகை யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் அந்த அளவுக்கு வெறுத்துக்கிறாங்க. இவங்க போடுற சண்டையிலேயே நல்லா தெரியுது, ஆத்தாடி விட்டா கடிச்சு தின்றுவாங்க போல தெரியுதுன்ற லெவலுக்கு சண்டை போடுறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ கேட்குறான், நீ உண்மையாகவே லில்லாங்தேன் தானா அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறான், டே உன்னை கொன்னா போதண்டா, நான் யாராக இருந்தால் உனக்கு என்ன அப்படிங்கிறான். அவன் யாருங்கிறது அவனுக்கே தெரியல போல. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சீல் மாதிரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான், ஏண்டா இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை பயன்படுத்திட்டு உனக்கு வெக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட கை பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் ஹேண்ட் மாதிரி மாறுதுங்க. ஷாவதியா பார்க்குது, என்னடா இவன் திடீர்னு ஸ்ட்ராங் ஆயிட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்க்குது. ஆக்சுவலாக அவனோட கை மட்டும் இல்லை, அவனோட உடம்பே பார்த்தீங்கன்னா டீமன் மாதிரி மாறி போச்சு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஒருத்தன் உயிர் பிச்சை போட்டான்ல, அவன் என்ன பண்ணியிருக்கான், இவனுக்குள்ளே இருந்த அந்த ஈவில் ஸ்பிரிட்டையும் இவனையும் வந்து ஒன்றா மர்ஜ் பண்ணி விட்டாப்புல. ஸோ இவனால் டெவில் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்த முடியுது. இதை பார்த்த உடனே இவங்கெல்லாம் அதிர்ந்து போகிறாங்க, என்னடா இது அப்படின்னு. இது வந்து ஏன்ஷியன்ட் டீமன் மார்ஷல் ஆர்ட்ஸா அந்த ஒரு எல்டருமே பார்க்குறாரு. இவன் என்ன பண்ணுறான், அந்த ஒரு சீலை தடுத்து அதை எடுத்து நம்ம ஹீரோவே தாக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டிராகன் ரோர் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி தடுக்கலான்னு பார்க்குறான். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த ஒரு சீலை திரும்ப எடுத்துட்டாங்க. இருந்தாலும் லில்லாங்தேன் சும்மா இருப்பானா, அவன் வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். இந்த எல்டருமே ரொம்ப கவலையில் இருக்காரு. லிந்தாங் என்ன பண்ணுறான், அந்த டிராகன் டெக்னிக் அப்படிங்கிறத பயன்படுத்தி அவனை சுற்றி ஒரு ஷீல்டை போடுறான். இருந்தாலும் இவனோட அட்டாக் பட்ட உடனே ஷீல்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்குதுங்க. அப்போ ஒரு இடத்துல நிற்க முடியுமா, ஓடு, வேகமாக ஓடினா கூட அந்த ஒரு அட்டாக் தோர்த்துக்கிட்டே இருக்குங்க. ஒரு கட்டத்தில் கண்டினியூஸாக அவன் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ மேலே பட ஆரம்பிச்சிச்சு. என்ன நடக்குதுன்னு தெரியல, ஒரே புகை மூட்டமாக இருக்குது. எல்லாருமே பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே அந்த ஒரு பீஸ்ட் முழுங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக மற்றவங்களுக்கு தான் இது பீஸ்ட்டு, ஆனால் அந்த பீஸ்டோட வாய்க்குள்ளே இருக்கிறது நம்ம ஹீரோடைய சீல். இந்த டிவரிங் சீலை ஓப்பனாக யூஸ் பண்ணால் இவனுக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பீஸ்ட்டை பயன்படுத்தி அந்த சீலோட பவரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், சேர்த்து வச்ச மொத்த எனர்ஜியும் வச்சு அடிக்கிறான். அடித்த உடனே அவனால் தாக்கு பிடிக்க முடியல, பொத்துனு கீழே விழுந்துடுறான். இது எப்படி சாத்தியம், இவனால் எப்படி தாக்க பிடிக்க முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், அந்த ஸ்பிரிச்சுவல் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அடிக்கிறான். லில்லாங்தேன் பார்க்குறான், ஓ ஸ்பிரிச்சுவல் மார்ஷல் ஆர்ட்ஸா, நானும் வச்சிருக்கேன்டா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்னு சொல்லிட்டு இவருமே வந்து எதிர்த்து அடிக்கிறாப்புல. அந்த எல்டர் பார்க்குறாரு, ஒருவேளை இது ரொம்ப ஏன்ஷியன்டான ஒரு டெக்னிக்காக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவனோட அட்டாக் எல்லாத்தையுமே சமாளித்து அவனை கட்டுப்படுத்துகிறாங்க. சரியான அடி அடிக்கிறான் லில்லாங்தேனை. இந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்த சிந்தியன் என்ன சொல்கிறான், நல்ல வேலை நான் இவங்கிட்ட சண்டை போடல, சண்டை போட்டிருந்தா நான் தோற்று போயிருப்பேன் அப்படிங்கிறான். இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இவங்கிட்ட ஏகப்பட்ட ட்ரிக்ஸ் இருக்குதுப்பா, ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறா. சரி லில்லாங்தேனுக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு பார்த்தா அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சுங்க. நான் ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன், நீ ஒரு கீழான பிறவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான்.
ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க. நெக்ஸ்ட் எபிசோடில் லின் லாங்தன் எப்படி சாகிறான் அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.